பிஜேபியுடைய இந்திய அரசுடைய இந்த அறிவிப்பை உலகளாவிய இலங்கை தமிழர்களுடைய கருத்தை அவங்க நலனில் வச்சு சொல்றதா நினைக்கிறதா, இல்ல எதிர்காலத்துல இந்தியா, இலங்கை, சீனாவுடைய வெளியுறவு கொள்கையை மனசுல வச்சு நகர்த்துற ராஜதந்திர நகர்வா இதை பாக்குறதா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இதை பொறுத்தளவுல, குடியுரிமையை பொறுத்தளவுல அவர்கள் ஒரு தெளிவா அதை சொல்லலை. ஆனாலும் மத்திய அரசு உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்கு உதவணும் அப்படின்னு அவர்கள் நினைத்தால் அந்த 1.25 லட்சம் தமிழர்களுக்கு குடியுரிமை நேரடியாக நீங்கள் பேசுங்க. மறைமுகமாக நாங்கள் சில அவர்களுக்கு அனுகூலமான சில செயல்களை செய்வோம் அப்படின்னா அந்த அனுகூலங்கள்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, ஏதோ நேற்று முந்தா நாள் அகதியாக ஓடி வந்தவங்க இல்லை. அவங்க கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இதே மண்ணில் இதே வளர்ந்து அவங்க பரம்பரையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மற்ற நாடுகளிலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அகதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தையும் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் குடியுரிமை கொடுப்பதை தவிர வேறு எந்த வகையான உறுதிமொழியவும் அது ஏமாற்று வேலையாகத்தான் இருக்குமே ஒழிய அது உண்மையானதாக இருக்காது. ஆகவே குடியுரிமை கொடுப்பதை மட்டும்தான் அது சரியானதாகவும் நிரந்தரமாகவும் இந்த பிரச்சனைக்கு தீர்வானதாகவும் இருக்கும்.